அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்லாமிய வரலாற்றில் துல்கர்னைன் என்ற ஒரு மன்னருடைய வரலாற்றை திருமறை குரானில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாற்றை முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் துல்கர்னைன் என்ற மன்னர் மேற்கொண்ட ஒரு நீண்ட பயணத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான். அந்த பயணம் 83வது வசனத்திலிருந்து தொடங்குகிறது. இதில் அல்லாஹ், முகமதே, துல்கர்னைன் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அவரை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறுவேன் என்று கூறுவீராக. அவருக்கு பூமியில் ஆட்சி செய்ய நாம் வாய்ப்பளித்தோம். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அவருக்கு வழியை ஏற்படுத்தினோம். அவர் ஒரு வழியில் சென்றார். சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்தபோது சேறு நிறைந்த தண்ணீரில் அது மறைவதை கண்டார். அங்கே ஒரு சமுதாயத்தையும் கண்டார். துல்கர்னேனே, அவர்களை நீர் தண்டிக்கலாம் அல்லது அவர்களிடமிருந்து அழகிய முறையில் வரியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் கூறினோம். அநீதி இழைத்தவனை பின்னர் தண்டிப்போம். அவன் தனது இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவான். அவன் கடுமையாக தண்டிப்பான் என்று அவர் கூறினார். நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தோருக்கு அழகிய கூலி உண்டு. நமது கட்டளைகளில் எளிதானதை அவருக்கு நாம் கூறுவோம். பின்னர் அவர் இன்னொரு வழியில் சென்றார். முடிவில் சூரியன் உதிக்கும் திசையை அடைந்தபோது ஒரு சமுதாயத்தின் மீது அது உதிக்க கண்டார். அவர்களுக்கு அதிலிருந்து எந்த தடுப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை. இவ்வாறே அவரிடம் உள்ளதை முழுமையாக நாம் அறிவோம். பின்னர் வேறொரு வழியில் தொடர்ந்து சென்றார். முடிவில் 2 மலைகளுக்கிடையே உள்ள ஒரு பகுதியை அவர் அடைந்தபோது அதற்கு அப்பால் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை அவர் கண்டார். துல்கர்னைனே, யாஜூஜ் மாஜூஜ் என்போர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்திட உமக்கு நாங்கள் வரி தருகிறோம் என்று அவர்கள் சைகை மூலம் கேட்டார்கள். ஏன்னா மொழி தெரியாதுல்ல. அப்போ என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது. வலிமையால் எனக்கு உதவுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை நான் அமைத்து தருகிறேன் என்றார். தனது பணியாளர்களிடம், என்னிடம் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள் என்றார். 2 மலைகளின் இடையே மறைந்து மட்டமான போது ஊதுங்கள் என்று கூறி அதை தீயாக ஆக்கினார். என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள், அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார். அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போடவும் அவர்களுக்கு இயலாத அளவுக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த வேலையை செய்கிறார். இது எனது இறைவனின் அருள். என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூள் தூளாக்கி விடுவான். என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்று அவர் கூறினார். அவர்களை ஒருவரோடு ஒருவராக மோத விடுவோம். சூர் ஊதப்படும். அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் என்று இந்த வரலாறை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தோடு முடிக்கிறான். இது அல் குர்ஆன் 18வது அத்தியாயத்தில் 83லிருந்து 99 வசனம் வரை அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த துல்கர்னைன் என்பவர் நபியா நபி இல்லையா என்று அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவரை நபி என்றும் சொல்ல முடியவில்லை, நபி இல்லை என்றும் சொல்ல முடியவில்லை. காரணம், 18வது அத்தியாயம் 98வது வசனத்தில் துல்கர்னைன் என்ற மன்னரை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இவர் இறை தூதராக இல்லாத நல்ல மனிதரா என்பதில் அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் உள்ளது. யாஜூஜ் மாஜூஜ் எனும் கூட்டத்தினருக்கும் மக்களுக்கும் மத்தியில் தடுப்பை ஏற்படுத்திய துல்கர்னைன் இந்த தடுப்பு யுகமுடிவு நாள் வரை நிலைத்திருக்கும் எனவும், யுகமுடிவு நாள் ஏற்படும் போது தடுப்பு தூளாக்கப்படும், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் வெளியே வருவார்கள் என்றும் கூறியதாக இந்த வசனம் கூறுகிறது.
அப்போ இவ்வாறு இறை தூதரால் தான் கூற முடியும். எனவே துல்கர்னைன் இறை தூதர் தான் என்று கூறும் அறிஞர்கள் இந்த வசனத்தை அதுக்கு சான்றாக காமிக்கிறாங்க. ஆனால் இதை தவிர அவருக்கு நபி தான் நபி இல்லை என்பதை பற்றி எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வும் சொல்லலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் துல்கர்னைனை பற்றி மேலதிகமாக எந்த தகவலும் சொல்லவில்லை. எனவே இது அல்லாஹ்வே அறிந்தவன் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.